ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ அல்வா. இப்போது நான் ஒட்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரண்டி வச்சு இதோட சதையை மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலில் 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். அதில் முந்திரி பருப்பு, பாதாம் இது சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது அதே வானலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா திரண்டு வரட்டும். கொஞ்சம் நல்லா திரண்டு வந்ததும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரையட்டும். இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இப்போது ரெண்டுமே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான பதத்துக்கு வரணும். இப்போ வந்த பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம எல்லோ கலரில் இருந்தது இப்போ லைட் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம மாம்பழமாக சாப்பிட்றத விட இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம மாம்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அதில் ஒன்று தான் இது மாம்பழ அல்வா. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதுலேயும் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற நட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு சூடான மாம்பழ அல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னாக்கா நமக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணுற அளவுக்கு அல்வா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.